Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ரீபேக்கிங் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ரீபேக்கிங் அப்படின்றது யாராச்சும் நம்ம கிட்ட ஒரு பொருளை கொடுத்து அதை ரீபேக்கிங் பண்ணி கொடுக்குற ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளாவே ஓனாவே ஒரு பல்கான ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி ரொம்ப சூப்பரா ஆல்மோஸ்ட் 365 டேஸ்மே சேல்ஸ் ஆகுற ஒரு ப்ராடக்ட்டை நம்ம எப்படி வந்து ரீபேக்கிங் பண்ணி ஒரு 20,000 rupees ஆகுது அட்லீஸ்ட் வாரம் earn பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டைப் ஆஃப் பிசினஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கேம், நிறைய ஃப்ராட்லண்ட் நிறைய இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க இந்த பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதே போல சைமல்டேனியஸா இதோட ஃபார்முலாக்கு லேர்ன் பண்ணிட்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள இறங்குனீங்கன்னா ஒரு லாங் லாஸ்டிங் இண்டஸ்ட்ரியா இது இருக்குங்க. ஸோ இது என்ன பிசினஸ் அப்படின்றத பார்த்தலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். கான்செப்ட்குள்ள போயிடலாம். லிக்விட் டிட்டர்ஜென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். துணிங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய லிக்விட் டிட்டர்ஜென்ட் இப்போ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு ரீசெண்ட் இயர்ஸாக தான் வந்து இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸாக வந்து நிறைய இடத்துல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துங்களையுமே இந்த ப்ராடக்ட் வந்து வாங்குறாங்க. ஏன் வந்து அப்படி எல்லா இடத்துங்களையுமே இது வாங்குறாங்க, அப்படி எல்லா இடத்துங்களையுமே வாங்குற அளவுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இதில் அப்படின்னா, நார்மலாக மிஷினில் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட் ரொம்ப வந்து பயனாக இருக்கும். ஏன்னா நம்ம கையில துவைக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு டப்லயோ ஒரு பக்கெட்ஸ்லயோ நம்ம வந்துட்டு சோப் பவுடர் போட்டு அதை கையால் கரைச்சி நுரையா அடிப்போம். நுரை நல்ல பக்கெட்டில் நிரம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிக்விட் அதாவது துணிகளை வந்து அதில் ஊற வச்சு துவைப்போம். ஆனால் மிஷினை பொறுத்த அளவுக்கு நம்ம சோப் பவுடர் போடும்போது துணிகளில் நிறைய இடத்துங்களில் அப்படியே அடாண்டமாக பிடிச்சிரும். அது வந்து சீக்கிரம் உள்ளே போய் ஒழுங்காக கரையாது, நம்ம கை விட்டு கரைக்கிற அளவுக்கு. அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா துணிகளில் இருக்கிற அழுக்கு போகாது, ப்ளஸ் நம்ம கையில் எடுத்து திருப்பி அலசுற மாதிரி ஆகிடும். ஆனால் லிக்விட் வந்து சீக்கிரமாக மிஷினில் போயிட்டு அந்த தண்ணி கூட கலந்துரும். அப்படின்றதுனால தான் இது ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக ஆச்சு. இதை ஏன் அப்படி நான் இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதோட அட்வான்டேஜ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்பதான் நீங்க வந்து வெளியே அதை பத்தியான மார்க்கெட்டிங் வந்து பண்ணுவீங்க. ஸோ லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுக்கோட அட்வான்டேஜ் இதுதான். வாஷிங் மிஷின் யூஸ் பண்ற ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் பீப்புள் வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த 20% ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இதோட காஸ்டிங் 300 400 அப்படின்னு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி விற்கிறாங்க. அதே போல ஒரு மூடி 2 மூடி நம்ம வந்து துணிகளுக்கு வந்து ஒரு 15-20 துணிகளுக்கு ஊத்துறோம் போது அது ஒரு 15 நாள் 20 நாள் தான் வரும். 2 லிட்டர் வாங்கினாதான் ஒரு வீட்டுக்கு கட்டுப்படி ஆகும். ஸோ ஒரு 400 800 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா துணி துவைக்கிறதுக்கு அப்படின்னு யோசிக்கிறதுனால தான் நிறைய பேர் இதை வாங்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு அஃபோர்டபுள் காஸ்டிங்ல கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர் இதை வாங்குவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பர் லிட்டர் வந்து 45 rupeesக்கு நமக்கு ஹோல்சேல்ல கிடைக்கும். இது ஒரு நான் பிராண்டட், இது எந்த பிராண்டும் கிடையாது. இதுல எந்த மாதிரியான ஃப்ராட்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஃபேமஸான பிராண்ட் இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட நேமை பிரிண்ட் பண்ணி அப்படியே வந்து கொடுக்குறாங்க. இது அவங்களோட பிராண்டு 45 ரூபா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. ஃபேமஸ் பிராண்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபால இருந்து 450 ரூபா வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த ப்ராடக்ட். அந்த பிராண்டு கண்டிப்பா 45 ரூபாய்க்கு நீங்க உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு டீலர்ஸாவும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பாவும் எடுத்து அவங்க ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கட்ட சொல்லி அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அவங்களுக்கு கொடுத்து ஒரு 10-15% மார்ஜின் வைக்கிற இடத்துல ஒரு 300 ரூபா ப்ராடக்ட் வித்தாலே அவங்க வந்து ஒரு 15 ரூபால இருந்து 30 ரூபா வரைக்கும் தான் எடுக்க முடியும். கடைக்காரங்களுக்கு அதுல பாதி காசு கமிஷனா போகும். ஸோ இப்படி ஒரு மார்ஜினை ஹேண்டில் பண்ணும்போது எப்படி அவங்க 45 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்க முடியும்? அப்படி ஃபேமஸான பிராண்டட் போட்டு உங்களுக்கு லேபிள் அடிச்சு கொடுத்தாங்கன்னா அது முழுக்க முழுக்க ஃப்ராடு தான். தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. அந்த ஃப்ராடு அப்படி மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய கலப்படம் பண்ணுவாங்க. அதுல ஒரிஜினலான லிக்விட்ஸாவே இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினலா ப்ராப்பரான ஃபார்முலா வச்சு மேக் பண்றாங்களா அப்படின்றத நம்ம கேரண்டி பண்ணணும் அவங்க கிட்ட. ஸோ அந்த அஷூர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து லிக்விட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து வாங்கணும். அதனாலதான் சொல்றேன், இதோட ஃபார்முலா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய இடத்துல ட்ரைனிங்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட்ஸ்க்கு. நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி இந்த மாதிரியான ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் போடுற நிறைய ப்ராடக்ட்ஸோட ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவல் ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அதை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக ஒரு குடிசை தொழிலாக நீங்கள் வாங்கிக்கலாம். குடிசை தொழிலுக்கு நிறைய லோன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு பெரிய மிஷினரிஸ்லாம் உங்களுக்கு தேவை கிடையாதுங்க. ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மு அந்த மாதிரி சின்ன லெவல்ல ஒரு கெமிக்கல்ஸ் கலக்கிற அளவுக்கான ஒரு ரூம் 10 ரூம் இருந்தாலே நீங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இது ஹோல்சேல்ல வாங்கி விற்கிற டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். என்கொயரி உங்க சைட்லயும் 100% பண்ணிட்டு தான் நீங்க இந்த ப்ராடக்ட் மூவ் பண்ணணும். ஒரு 5%
5% அளவுக்கு உங்களுக்கு மார்ஜின் வருது அப்படின்னா கூட அந்த மார்ஜின் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது பர் லிட்டர் 45 ருபீஸ்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு 5 ரூபா, டோட்டலாக ஒரு 50 ரூபா வரைக்கும் நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு லிட்டர் வாங்குறதுக்கு. ஸோ ஒரு லிட்டர் வாங்குறீங்க அப்படின்னா ரீட்டைல் ப்ரைஸில் 200 ரூபாலேருந்து 350 ரூபா வரைக்கும் பிராண்டட்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஹோல்சேலில் 120 ரூபா கொடுங்க, அவங்க 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 30 ரூபா மார்ஜின் கூட அவங்க வச்சுக்கிட்டோம். அப்படி வச்சா கூட அவங்களுக்கு ஒரு அளவுக்கு டீசெண்டான மார்ஜின் கிடைக்கும். நீங்கள் ஒரு 70 ரூபா மார்ஜின் வைக்கலாம். 200 ரூபா அவங்க சேல்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, 120 ரூபா வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாம் செலவும் போக தோராயமா ஒரு 50 ரூபாலேருந்து 70 ரூபா வரைக்கும் மார்ஜின் உங்களுக்கு நிற்கும். ஸோ பேக்கிங் பொறுத்த அளவுக்கு 24 பாட்டில்ஸ் உள்ள ஒரு காட்டன் பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 20 ஷாப்ல சப்ளை பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. வீக்லி சப்ளையா உங்களுக்கு பார்த்துக்கோங்க. டெய்லி சப்ளை பண்ணா யாரும் இந்த ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க. ஏன்னா பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ 20 பாட்டில்ஸ் வந்து நீங்க சேல்ஸ் பண்றீங்க பர் டே 70 ருபீஸ் மார்ஜின்னா 1400 ரூபா வரைக்கும் உங்களால தாராளமா வந்து ஏர்ன் பண்ண முடியும் இந்த 20 பாட்டில்ஸ்ல இருந்து. ஸோ வீக்லி சப்ளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15,000 20,000 வரைக்கும் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் பெஸ்ட் வே இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்க பண்றதுக்கு. டோர் ஸ்டெப் சேல்ஸ் பண்ணுங்க லோக்கல் ஷாப்ஸ்ல. மெயினா எப்படி இதோட ஃபார்முலாவை கிராக் பண்ணி ஓன் பிராண்ட்ல கொண்டு வர்றது அப்படின்றத நீங்க பாருங்க. ட்ரம் பேக்கிங்ல நமக்கு வரும். ஆக்சுவலா இது பாட்டில் பேக்கிங்லயும் நமக்கு வரும். ட்ரம் பேக்கிங் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து 50 லிட்டர்ஸ்ல ட்ரம் பேக்கிங் வரும். நம்ம வாங்கி இந்த மாதிரி பாட்டில்ஸ்ல பேக் பண்ண வேண்டியது இருக்கும். அதே போல பாட்டில் பேக்கிங் அப்படின்றது 1 லிட்டர்ல நமக்கு வந்து வரும். மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்றத எடுக்க சொல்லுவாங்க. ஆனா அவங்க பிராண்டிங்ல தான் பாட்டில் பேக்கிங் நமக்கு கொடுப்பாங்க. உங்களுக்குன்னு தனி பிராண்டிங் எதனா பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரம்ல வாங்கி அதை வந்து உங்களோட லோக்கல் லேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிட்டர்ஜென்ட்ஸு சோப்பு இதெல்லாம் வந்து இந்த எஸ்எல்இஸ்லாம் செக் பண்ணுறது, கெமிக்கல் ரேஷியோ ஹார்ம்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறத செக் பண்ணுறது, இதுக்கெல்லாம் லேப் நிறைய இருக்குது. அந்த மாதிரி லேபில் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்குங்க இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு. ஸோ வாங்கிட்டு மேனுஃபேக்சர்ட் பை அப்புறம் ரீபேக்கிங் செல்லிங் அப்படின்ற ஒரு லைசன்ஸ் உங்களுக்கு போடணும். அதில் டப்பாவில் பேக் பண்ணும்போது அப்படி போட்டு பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் ஒரு லைசன்ஸும் வச்சுருப்பீங்க, சர்டிஃபிகேட்டும் வச்சுருப்பீங்க. இதில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். டைரக்ட் கஸ்டமர்ஸை ஃபஸ்ட்டு பிடிக்க பாருங்கள். நிறைய வந்து ஆன்லைன் மார்க்கெட்ஸ், ஆன்லைன் போர்ட்டல்ஸ், இகாமர்ஸ் சைட்ஸ் வந்துருச்சு. அது மூலயமா உங்களோட ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ண பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிராண்ட் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தரமான ப்ராடக்டே கொடுக்கலாம். இப்போ இருக்கிற நிறைய பிராண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பொருளுக்கு ஏற்ற ப்ரைஸே கிடையாது. ஏன்னா அதோட மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதோடைய அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஒரு பாட்டில்ஸ்க்கே ப்ரைஸிங் வைக்கிறாங்க. நம்மளோட தேவையே ஒரு ஸ்மால் அமௌண்ட் எடுக்கிறது தான் இனிஷியல். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற அமௌண்ட்டை திருப்பி ஒரு மார்க்கெட்டிங்கில் போட்டு நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ண. ஏன்னா பொருள் தயாரிக்கிறத விட அதோடைய பேக்கிங்க்கும் அதோட மார்க்கெட்டிங்க்கும் தான் செலவே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொருளை மட்டும் மார்க்கெட்டிங்கும் இதுவும் பண்ணலன்னா மூவ்மெண்ட்டே ஆகாது. அதுக்காக தான் அதுக்கு அவ்வளோ மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க. ஒரு டிவிலையோ ஒரு சேனல்லையோ உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கணும்னாலே இன்னைக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஸோ அது எல்லா ப்ரைஸும் வந்து அந்த ப்ராடக்ட்ல தான் வருது. ஸோ நீங்கள் டைரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா அது எல்லாமே அவாய்ட் பண்ணிடலாம். இனிஷியலில் கொஞ்சம் கஷ்டம் தான் மார்க்கெட் பிடிக்கிறதுக்கு. ஏன்னா காம்படிஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இந்த பிஸ்னஸில். ஆனால் அதை மீறி நீங்கள் மேலே வந்துட்டீங்க, உங்களோட ப்ராடக்ட்டை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலில் ₹1 சேஷே போட்டு ₹5 சேஷே போட்டு ஒரு 10 நாளைக்கு கொடுங்க. போட்டோம் எல்லா மக்களுக்கும் உங்களுக்கு தெரியட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த பிஸ்னஸ்க்கு. ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படியெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம்னா மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளோட சேனலுக்கு எனேபிள் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 years ஆயிடுச்சு. நான் அதை பற்றி எதுவும் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட பேசல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் வந்து உங்களோட வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைக் பட்டன் அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா, லைக் டிஸ்லைக் ஷேர் அது பக்கத்துலேயே. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் பண்ணுங்கள். அது மேண்டேட்ரி கிடையாது. சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.